அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பேரன்பு சான்ற பெரியோர்களே, தாய்மார்களே, ஆன்மீக அன்பர்களே, இதிகாச நேயர்களே, இலக்கிய பிரியர்களே, கவிதை நேயர்களே, ஜோதிட ஆர்வலர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம். இன்றைய தினத்திலே ஜோதிடத்திலே இருந்து ஒரு பதிவினை பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்கு சனிப்பெயர்ச்சி பலன்கள் என்ற தலைப்பிலே ஒரு பதிவினை பார்க்க போகிறோம். 29/3/2025 சனி பகவான் கும்பராசியிலே இருந்து மீனராசிக்கு இடப்பெயர்ச்சியாகி சென்றார். ஆக அந்த சனிப்பெயர்ச்சியானது சிம்மராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக சிம்மராசி ஒரு ஒற்றை ராசி. சிம்மராசி ஆண் ராசி, சிம்மராசி ஸ்திர ராசி, சிம்மராசி நெருப்பு ராசி. சிம்மராசியிலே மகம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூரம் 1, 2, 3, 4 பாதங்கள், உத்திரம் 1ஆம் பாதம் ஆகிய 9 பாதங்கள் இந்த சிம்மராசியிலே அடங்கும். சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான். சிம்மம் சூரியனுக்கு ஆட்சி வீடு. இந்த சிம்மராசியிலே எந்த கிரகமும் உச்சமடைவதில்லை, எந்த கிரகமும் நீச்சமடைவதில்லை. வேறு சில ராசிகளிலெல்லாம் ஒரு கிரகத்துக்கு ஆட்சி வீடு உண்டு, உச்ச வீடு உண்டு, நட்பு வீடு உண்டு, நீச்ச வீடு எல்லாம் உண்டு. ஆனால் இந்த சிம்மராசிக்கும் இன்னும் சில ராசிகளுக்கும் ஆட்சி வீடு தவிர வேறு எந்த வீடும் கிடையாது. அந்த விதத்திலே சிம்மராசிக்கு ஆட்சி பலம் பெறுபவர் சூரிய பகவான். சிம்மராசியிலே எந்த கிரகமும் உச்சமும் பெறுவதில்லை, நீச்சமும் பெறுவதில்லை. சிம்மராசிக்கு சனிப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் என்பதனை இப்போது நாம் பார்க்க போகிறோம். சிம்மராசிக்கு 6க்கும் 7க்கும் அதிபதி சனி பகவான். சிம்மராசியிலிருந்து கணக்கெடுத்தால் சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம். மகரம் 6, கும்பம் 7. ஆக 6க்கும் 7க்கும் அதிபதியாக விளங்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் சனி பகவான். அதாவது சத்துருஸ்தானத்திற்கும் களத்திரஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான். சத்துருஸ்தானாதிபதி என்கிற முறையிலே அதிகமான நன்மைகளை சனி பகவான் தரமாட்டார். ஆனால் களத்திரஸ்தானாதிபதி என்கிற முறையிலே, களத்திரஸ்தானம் என்பது 1, 4, 7, 10 வரும். ஆக கேந்திரஸ்தானமாகவும் இருக்கிற காரணத்தினால் சிற்சில நன்மைகளை தருவார். பொதுவாக சூரியனுக்கு சனியால், சனிக்கு சூரியனால் வேதை இல்லை என்பார்கள். வேதை என்றால் எந்த ஒரு விதமான கெடுதல்களையும் ஒருவருக்கொருவர் செய்து கொள்ள மாட்டார்கள். திட்டமிட்ட கெடுதல்கள் எதையும் செய்து கொள்ள மாட்டார்கள். ஆக சூரியனுக்கும் சனிக்கும் பகை இருந்தாலும் சூரியனுடைய மகன் சனி என்கின்ற காரணத்தினால் அதிகமான பகையை ஒருவருக்கொருவர் காட்டிக்கொள்ள மாட்டார்கள். இதுவரை சிம்மராசிக்கு 7லே இருந்த சனி பகவான், கண்டகை சனியாக இருந்த சனி பகவான் இப்பொழுது 8க்கு சென்றுள்ளார். புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு சென்றுள்ளார். அதாவது கும்பராசியிலே இருந்து மீனராசிக்கு சென்றுள்ளார். அதாவது கண்டகை சனியிலே இருந்தவர் இப்போது அஷ்டம சனியாக மாறியுள்ளார். இதுவரை 7ஆம் வீடாக விளங்கக்கூடிய களத்திரஸ்தானத்தில் இருந்து கண்டகை சனியாக இருந்து கணவன் மனைவியிடையே சிற்சில கருத்து வேறுபாடுகளை எல்லாம் தந்து சிற்சில பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்கி மனக்குறையை ஏற்படுத்தி சஞ்சலங்களை கொடுத்து வந்தார் சனி பகவான். காதலருடைய கல்யாண ஆசை நிறைவேறாமல் சில தடைகளை ஏற்படுத்தினார். ஆசைப்பட்ட பொருளையெல்லாம் வாங்க முடியாமல் அலைக்கழித்து வந்தார். வெளிநாடு சென்று வேலை செய்ய எண்ணியவர்களுக்கு காலத்தோடு விசா கிடைக்காமல் கஷ்டப்பட வைத்தார். ஆனால் இப்போது 8லே சனி வந்ததன் மூலம் அந்த பிரச்சனைகள் தீர்ந்துவிட்டன. 8ஆம் இடம் என்பது மறைவுஸ்தானம். மறைவுஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் சனி பகவான். கெடுதல்களை அதிகமாக தர முடியாது. ஏனென்று சொன்னால் 6 குடையவர் சனி பகவான். சிம்மத்திற்கு 6 குடையவரான சனி பகவான் 8லே வந்து அமர்கிறார். 6ஆம் வீட்டும் 8ஆம் வீட்டில் வந்து அமர்கிறார். பொதுவாக ஒரு ஜாதகத்திலே ஒரு லக்னத்திலிருந்து கணக்கெடுத்தால் 3ஆம் வீடு, 6ஆம் வீடு, 8ஆம் வீடு, 12ஆம் வீடு என்பதெல்லாம் மறைவு ஸ்தானங்கள். அதாவது
சூரிய பகவான் வானிலே புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கிற போது ஒரு சில மேகங்கள் மறைக்கும். அப்புறம் சில நேரங்களிலே மேகங்கள் விலகி போயிடும். அப்புறம் கொஞ்சம் சில மணி நேரம் பொறுத்து வேறு இடத்திலே மேகங்கள் மறைக்கும். அதே போல் இந்த 3ஆம் இடத்திலே வந்தால், 6ஆம் இடத்திலே வந்தால், 8ஆம் இடத்திலே வந்தால், 12ஆம் இடத்திலே வந்தால் சனி பகவானுக்கு அவைகளெல்லாம் பொதுவாக எல்லா கிரகங்களுக்குமே மறைவுஸ்தானங்கள் தான். ஒரு மறைவுஸ்தானத்துடைய அதிபதி இன்னொரு மறைவுஸ்தானத்திலே வந்து அமர்ந்தால் அது ராஜயோகத்தை தரும் என்று சொல்கிறார்கள். அதாவது கெட்டவனான 6ஆம் வீட்டவன் இன்னொரு கெட்டஸ்தானமான 8ஆம் வீட்டில் வந்து அமர்கிற போது அந்த கெட்டவன் 8இல் மறைந்து கெட்டு போகிறான். அதாவது 6ஆம் வீடு என்பது மறைவுஸ்தானம், 8ஆம் வீடு என்பது ஒரு மறைவுஸ்தானம். 6ஆம் வீட்டுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சனி பகவான் 8ஆம் வீட்டிலே வந்து மறைந்து போகிறார். அதாவது ஒரு மறைவுஸ்தானத்துடைய அதிபதி இன்னொரு மறைவுஸ்தானத்திலே மறைகிற போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ். அதாவது விபரீத ராஜயோகம், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், எதிர்பாராத வெற்றிகள், இவைகளெல்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த விபரீத ராஜயோகத்தில் உண்டு. அந்த விபரீத ராஜயோகம் எப்படி வந்து சொன்னால், ஒரு மறைவுஸ்தானத்துடைய அதிபதி இன்னொரு மறைவுஸ்தானத்தில் வந்து அமர்ந்தால் அந்த விபரீத ராஜயோகம் ஏற்படும். இப்பொழுது நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அந்த எதிரியானவன் நோய்வாய்ப்பட்டு உடல்நலம் கெட்டு விடுகிறான். நமக்கு கெடுதல் செய்யக்கூடிய எதிரி நோய்வாய்ப்பட்டு அவனே உடல்நலம் கெட்டவனாக மாறிவிடுகின்ற காரணத்தினால் அந்த எதிரியினால் வரக்கூடிய ஆபத்து நமக்கு இல்லை. இதைத்தான் நமக்கு கெடுதல் செய்யக்கூடிய கெட்டவன் கெட்டு போய்விட்டால் நமக்கு ஆபத்து இல்லை. அதைத்தான் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. எனவேதான் சிம்மராசிக்கு 6 கூடிய கெட்டவனான சனி 8இல் சென்று மறைந்து விடுவதால், கெட்டு விடுவதால் சிம்மராசி அன்பர்களுக்கு ராஜயோகம் கெட்டுகிறது. ஆகவே அஷ்டமத்து சனியால் சிம்மராசிக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அஷ்டமத்து சனி என்னை அட்டியே தான் படைப்பதனால் குஷ்டத்திலே விழுந்துவிட்ட குருடனைப் போல் தவிக்கின்றேன். நஷ்டத்தின் மேல் நஷ்டம் வந்து நான் நசுங்கி போய்விட்டேன். கஷ்டம் நீங்க வழியை சொல்லி இஷ்ட தெய்வம் நாராயணா என்று முனுகை ராமன் என்கிற ஜோதிட கவிஞர் ஒரு ஜோதிட கவிதையை எழுதியிருந்தார். அந்த கவிதையின் வாசகப்படி அஷ்டமத்து சனியினுடைய பாதிப்பு சிம்மராசிக்கு ஏற்படாது. 6 கூடையவன் 8இல் இருப்பதால் விபரீத ராஜயோகம் பெறுவார்கள், எதிர்பாராத வெற்றிகள் பெறுவார்கள், நோயில்லாத நலமான வாழ்வை பெறுவார்கள், மன சஞ்சலம் நீங்கும், மரண பயம் நீங்கும், விபத்து ஆபத்து ஏற்படாது. வழக்கு வியாஜம் சிக்கல்கள் இருந்தாலும் தீரும். எதிரிகள் பலம் எடுப்பார்கள், கடன் பிரச்சனைகள் தீரும். சனி பகவான் 8இலே இருந்து நன்மைகள் செய்கிறாரே தவிர கெடுதல் செய்யவில்லை. ஆகவே சிம்மராசிக்கு மட்டும் அஷ்டமத்து சனி ஆபத்தை ஏற்படுத்தாது. சொல்லப்போனால் மாறாக நன்மைகளை மட்டுமே ஏற்படுத்தும். அந்த சனி பகவான் தான் இருக்கும் இடத்திலே இருந்து 3, 7, 10 ஆகிய இடங்களை பார்ப்பார். இப்பொழுது எங்கே இருக்கிறார் சனி பகவான்? மீனராசியில். அவர் 3ஆம் பார்வையினால் எதை பார்க்கிறார்? மீனம், மேஷம், ரிஷபம், ரிஷபராசியை பார்க்கிறார். ரிஷபராசி சிம்மராசிக்கு 10ஆம் வீடு. 10ஆம் வீடாக வழங்கக்கூடிய தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிற காரணத்தினால் அந்த சனியினுடைய பார்வை சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஏன்னா சிம்மராசிக்கு அதிபதி சூரியன், சூரியனுக்கும் சனிக்கும் பகை. ஆகவே பகையாளியாக இருக்கக்கூடிய ஒருவனுடைய பார்வை அவ்வளோ நன்மையை தராது. பஞ்சபாண்டவர்களை பாசமாக பார்த்தார் கண்ணவரமாத்மா. அதே நேரத்தில் மன்மதனை கொஞ்சம் மோசமாக பார்த்தார் சிவபெருமான். ஆக பாசப்பார்வை நன்மையை தந்தது, மோசப்பார்வை கெடுதலை தந்தது. ஆகவே அந்த விதத்திலே இவர் கொஞ்சம் மோசமாக பார்க்கின்ற காரணத்தினால் அந்த இடம் கொஞ்சம் பழுதுபடுகிறது. ஆக 10ஆம் இடமாக விளங்கக்கூடிய தொழில் ஸ்தானத்தை, சிம்மராசிக்கு 10ஆம் இடமாக விளங்கக்கூடிய தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிற காரணத்தினால் தொழிலே சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அதாவது சனியுடைய பார்வை என்ன தொழில் மாற்றத்தை உருவாக்கும், சில இடங்களிலே இடமாற்றத்தை ஏற்படுத்தும், பதவி உயர்வை தடுக்கும், அடுத்து தொழிற்கூட்டாளிகளிடையே சில கருத்து மோதல்களை ஏற்படுத்தும், தொழிலாளர்கள் சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஆக இப்படியெல்லாம் இருக்கிறது. இருந்தாலும்
11ஆம் இடத்து குரு பக்கபலமாக இருக்கிற காரணத்தினால் அந்த கெடுதல்களிலிருந்து நாம் நீங்கிவிடலாம் சிம்மராசி அதிபர்கள். ஆகவே அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அடுத்து 7ஆம் பார்வையினாலே சிம்மராசிக்கு 2ஆம் இடமாக விளங்கக்கூடிய கன்னிராசியை பார்க்கிறார். மீனத்திலிருந்து 7வது வீடு கன்னிராசி. கன்னிராசி சிம்மத்துக்கு 2வது வீடு. 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், செல்வஸ்தானம். ஆகவே அந்த 2ஆம் இடமாக விளங்கக்கூடிய குடும்பஸ்தானத்தை, வாழ்க்கை செல்வஸ்தானத்தை, வாக்குஸ்தானத்தை பார்க்கிற காரணத்தினால் சில குடும்பத்திலே பிரச்சனைகள் ஏற்படலாம், பொருளாதார நெருக்கடி ஏற்படலாம், சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாத சூழல்கள் ஏற்படலாம். ஆக இந்த பிரச்சனைகள் இருக்கிறது. அதே நேரத்தில் சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையினாலே தனுசு ராசியை பார்க்கிறார். தனுசு ராசி சிம்ம ராசிக்கு 5ஆம் வீடு. சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு 5ஆம் வீடு. 5ஆம் வீடாக விளங்கக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தை, 5ஆம் வீடாக விளங்கக்கூடிய புத்திரஸ்தானத்தை சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையினாலே பார்க்கிற காரணத்தினால் பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியங்களுக்குரிய பலன்கள் தாமதமாக கிடைக்கலாம். சில பேருக்கு புதிதாக திருமணம் நடந்த தம்பதியருக்கு புத்திர பாக்கியம் தாமதமாகலாம். சில பேருக்கு தந்தை மகன் நல்லுறவில் விரிசல் ஏற்படலாம். சில பேருக்கு பதவி உயர்வு, உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வுகளில் தாமதமாகலாம். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலைகளெல்லாம் சனி பகவானுடைய 10ஆம் பார்வையினாலே சிம்மராசிக்கு ஏற்படுகிறது. இருந்தாலும் எவ்வளவு வெயிலில் நடந்தாலும் கொஞ்சம் மரத்துடைய நிழல் படுமையானால் அந்த வெயிலுடைய தாக்கம் குறைந்து விடுவதைப் போல குரு பகவான் அங்கே 11ஆம் இடமாக விளங்கக்கூடிய லாபஸ்தானத்தில் இருந்து அவர் நன்மைகளை செய்து கொண்டு வருவதனால் இந்த சனி பகவானால் வரக்கூடிய கெடுதல்கள் எதுவும் இல்லை. அப்படி கெடுதல்கள் ஏதேனும் வந்தாலும் அந்த கெடுதல்கள் எல்லாம் தலைக்கு வந்த ஆபத்து தலைப்போடு போகும் என்கின்ற அளவிலே முடிந்துவிடும். ஆகவே சிம்மராசி அன்பர்களே, நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என்பதை இந்த பதிவின் மூலமாக சொல்லிக் கொள்கிறேன். சனிக்கிழமைகளில் நவகிரக வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பதனையும் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர வேண்டுமானால் ராமச்சந்திரன் முருகை என்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய பதிவுகள் நன்றாக இருந்தால் லைக் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய பதிவுகள் மிகவும் நன்றாக இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய பதிவுகளை உற்சாகத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களே, உங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன் நலமுடன். நன்றி, வணக்கம்.